இங்க பாருங்க மக்களே, கௌதம் டேபிள் சேர்ல எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். எவ்வளவு கறி வந்துருச்சு பாத்தீங்களா குண்டா வலிய. அவ்வளவுதானுங்க, ஸ்மார்ட்டா ஆடாங்க. பாருங்க சப்பை பாருங்க எப்படி இருக்குது பாருங்களே. எப்படி இருக்குது பாரு, உயிர் வந்துருச்சு தலைவா. என்னது இது? இங்க பாருங்களேன், பிரியாணிக்கு நம்ம பண்ணணும் அல்லங்க, அது பாருங்க எப்படி வெந்துருச்சு பாருங்களேன். இங்க பாருங்களேன் எப்படி ஆவி போயிட்டு இருக்குதுன்னு. ஃபைனலா பாருங்க பாயாசத்துக்கு திராட்சை. இந்த மாதிரி ஒரு பாயாச ப்ரிப்பரேஷனை இன்னைக்கு தான் பாக்குறீங்க. ஒர்த்து ஒர்த்து ஒர்த்து. அது இல்லாமல் பாருங்க நல்லா கொலையாம அரிசியாகவும் இல்லாம கணக்கா வந்திருக்குது பாருங்க. அங்கதான் அதான் சமையல்காரங்க வித்தைன்றது. மாப்பிள்ளைக்கு பார்த்தியா இல்லையா சார், தண்ணியில போட்டு வேக வச்சாங்க. இங்க பாரு. ஓகேக்கா, பக்கா பக்கா பக்கா. அதுதான் ஒர்த்து. இன்னைக்கு ஒரு புடி சுகமே தனிங்க. மட்டன் வறுவல், இங்கே சிக்கன் வறுவல், ஒரு முட்டை. அவ்வளோ போதுங்க, அவ்வளோ போது 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 போது. மட்டன் பிரியாணி மட்டன் வேவிக்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் கொடுத்துருக்காது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. அந்த ஆடு உரிக்கிறத நான் வந்து பேக் கேமராவில் காமிச்சேன்னு வைங்களேன், அது வந்து காப்பிரைட் இது வந்துருக்கு, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துருங்க. நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் கேமரா காமிக்கிறேன். இப்போ தான் காலங்காத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடை உரிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே தான் கிடாக்கறி செய்வோம். கௌதம் வீட்டு ஊஞ்சலூர் மாரியம் பொங்கல் கிடாக்கறிங்க. ஒரு கடை வலுவான கிடாக்கறி மட்டுமே 20 கிலோ தேரும். அந்த கடை காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சுதாகர் ஒருத்தர் நிற்கிறாப்புல, பக்கத்தில் ஐயாப்பட்டு நிற்கிறாப்புல, பக்கத்தில் கரும்புலி நிற்கிறாப்புல, இங்கே வரும் கௌதம் நிற்கிறான், ஹரி நிற்கிறாரு. நம்ம செட்டு பூரா மஞ்சுமல் பாய்ஸ் பூரா இங்கே தான் இருக்கிறாங்க. சரி வாங்க மக்கள், அப்படியே பார்க்கலாம். கறியை உரிக்கிட்டோம், உரிச்சு ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வெட்டுவாங்க, வெட்டுறதுல எடுத்து அப்படியே ஒரு கிடாக்கறி கௌதம் வீட்டு கிடா பொங்கல் ஏதோ டைட்டில் போட்டு தமிழன் டைட்டில் போட்டு வச்சுருவோம். அப்படியே பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்களேன், அவ்வளோ அறுத்து முடிச்சிட்டாரு. இப்போ எடுத்த காப்பி ரைட் வராதுங்க, முடிச்சே விட்டார் தலைவர். இங்கே பாருங்க எவ்வளோ கறி வந்துருச்சு பார்த்தீங்களா குண்டா வலிய. செம்மையாக இருக்குது. ஏங்க அடுத்து பாருங்க, அண்ணா மல்லிப்பூ விற்றுக்கிட்டு வராரு. அண்ணா மல்லிப்பூ வானே 50 ரூபாயா? அண்ணா விலை மட்டும் தான் கேட்பேன், தப்பா நினச்சிக்காதீங்க, மக்களுக்கு காட்டுறதுக்காக. ஓகே ஓகே சூப்பர்ண்ணே. 50 ரூபா, மூலம் 50 ரூபாண்ணே. ஓ சரி 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 சரி. நீங்கள் பொம்பளை ஆளுக்கு இல்லைன்னு வாங்கி கொடுத்தல இல்லைன்னா தப்பா நினச்சிக்காதீங்க. ஓகேண்ணே மக்கள். அடுத்து பாருங்க, மாடிப்படிக்கு ஏறி வந்து அப்படின்னா தான் நைட்டு கொண்டாந்தான்ல, அது அந்த கிளிப் போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சமையல் செய்கிற பாத்திரம் அப்படியே இங்கே பாருங்க. அக்கா வெங்காயமெல்லாம் தொளிச்சு வறுத்து வச்சுட்டாங்க மிளகாட்டுறதுக்கு. சூப்பர். அக்கா மளிகை சாமானா இன்னும் காணுமா? வந்துடும் 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 வந்துடும். எத்தனை வருஷமா இந்த சமையல் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? 25 வருஷமா? ஓகே ஓகே. எல்லாமே நல்லா எல்லாமே பண்ணுவீங்க. சரி சரி சரி. இப்போ என்ன வெங்காயம் வறுத்து வச்சாச்சேக்கா? மிளகு சாந்துக்கு? இங்கே பாருங்க சோக்கா இருக்குதுங்க. இதில் நம்ம ஹைலைட்ஸ் என்ன மக்களே, நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த வறுத்த வெங்காயத்தினுடைய டேஸ்ட் இருக்குது இல்லைங்க, வேற மாதிரி இருக்குங்க. செமையாக இருக்குது. சாப்பிடலாமா? செமையாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து வறுத்து வச்சிட்டாங்களா, இதை வந்து ஆட்டுவாங்க. ஆட்டினதுக்கப்புறம் இப்போ தேவையான இதெல்லாம் போட்டு வெங்காயம் தாளிச்சுட்டு கறி வெட்டினதுக்கு உள்ள போட்டு கடாக்குழம்பு வைக்கிறது தான். பார்க்கலாம். இங்கே செய்வாங்க, ஜம்முனி வெடி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், கறிக்கட்டை வந்துருச்சுங்க. அடுத்து கறியை சின்ன சின்ன பீஸை வெட்டி போட்டு அவ்வளோதான், அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதான். ஆரம்பிக்கலாமா தங்கம்? ஆரம்பிச்சிடலாம். அப்படி தானுங்க, ஆரம்பிக்க வேண்டியதான். தலைவர் பாருங்க களத்தில் இறங்கிட்டாரு. சதா பாருங்க சும்மா ஜம்முட்டு இருக்கு பாருங்களேன். நல்லா முத்தின கடை, நல்லா ஓட்டு கடை போல சோக்கா இருக்குதுங்க. ரைட் ஓகே மக்களே, ஃபுல்லாக வெட்டட்டும், அப்புறம் பார்ப்போம். என்னதான் வந்து ஒரு ஹோட்டலில் போய் கறி சோறு சாப்பிட்டாலும், நம்ம வீட்டில் மற்ற நாள் கறி சமைச்சாலும், ஒரு விழா ஒரு பொங்கல் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கரும்புளி செம்புளி மாமா மச்சனங்கோட நண்பனோட அப்படி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக கறி வெட்டுறதுலேருந்து கிடா துளுக்கிறதுல துளுக்கி அதை வெட்டி அப்படியே ஜாலியாக சமைச்சு சாப்பிட்ற சுகமே தனி மக்கள். ஒரு ஃபன்னாக ஜாலியாக ஆளுக்கெல்லாம் ஒருத்தரி கலாய்ச்சிக்கிட்டு இது ஒரு ஃபன்னு வைங்களேன். இப்போ பாருங்கள் வெட்டுறதெல்லாம் வந்து இப்போ வெட்டுறதெல்லாம் பிரியாணிக்கு வெட்டுற தலைவர் கொஞ்சம் பீஸெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுட்ருக்காருங்க.
சதை அப்படியே எப்படி இருக்குது பாருங்களேன். அதுக்குள்ளே கறி வெட்டு வரதுக்கு போன் வந்துருச்சு. கறி பிரியாணிக்கு வெட்டுறங்காட்டி இங்கே பாருங்க, பெரிய பெரிய பீஸா போடுறாங்க. ஆட்டு பிரியாணி போடுறாங்க, மட்டன் பிரியாணி. அவ்வளோதானுங்க, ஸ்மார்ட்டாக ஆடாங்க. பாருங்க சப்பை பாருங்க எப்படி இருக்குது பாருங்களே. ஏங்க அடுத்து பாருங்க, 2 பேர் என்னை விட்டு டீ குடிக்க போகிறாங்க. சரி பார்த்துக்கிறேன், போங்க போங்க. உங்கள் பேருங்க? சந்தோஷங்க. தலைவரே, நம்ம எந்தெந்த ஏரியானா வெட்டலாங்க? ஈரோடு மாவட்டம் தொட்டி இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், அப்புறம் அந்த பக்கம் சேலம் மாவட்டம், அதாவது பார்டர் மாதிரி. அங்கெல்லாம் போனால் கூப்பிட்டா வெட்டி கொடுத்துருவீங்க. இப்போ ஒரு கடைக்கு எவ்வளோ வாங்குறீங்க? அந்த மாதிரி கடாய் பொறுத்து. சின்ன கடைனா 500 ரூபா. 500 ரூபா. உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடலாங்களா? 93842027 ஓகே, இன்னொரு டைம் சொல்லிடுங்க. 93842027 உங்கள் இந்த நம்பரு கூப்பிட்டா போனா எந்த கோயில் ஃபங்க்ஷனாலும் வெட்டி கொடுத்துருவீங்க. உங்கள்கிட்ட ஆளுகள் இருக்காங்க? பல்க்குனாலும் பண்ணிக்கலாம். ஒரு 10 கடை 20 கடைனாலும் பண்ணிக்கலாம். சரி ஓகே. ஏங்க அடுத்து பாருங்க, நம்ம தலைவர் நம்மளுக்கு ஒரு வெத்த ஒன்று காட்ட போறாரு. நுரையீரல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏர் எழுத்தம் இப்படித்தான் பெருசாகுங்க. எப்படி வருது பாரு, உயிர் வந்துருச்சு. தலைவா என்னது இது? செம, இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. விடுங்க, காத்து விடுங்க. அப்படியே குறையுது பாருங்க. எப்படி இருந்துச்சு? வேற மாதிரியா? அடுத்து பாருங்க, பிரியாணிக்கு வெட்டியாச்சுங்க. அதை வந்து குண்டால எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்து கொண்டு போய் சமையல் ஆரம்பிக்கலாமுங்க பிரியாணியை. அதுக்கு தலைவர் எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, போலாமாப்ல? பிரியாணி செஞ்சுருவோமா? ஓகே. பிரியாணிக்கு வந்துருச்சுக்கா, ஆரம்பிக்கலாமா? ஏங்க அடுத்து பாருங்க, இங்கே மேலே வந்து இப்போ தான் கொண்டாந்து கறி கொண்டாந்து பிரியாணி கொடுத்தோம். அதுக்குள்ளே அக்கா வந்து பாயாசத்தை ரெடி பண்ணிட்டாங்க. இது பாயாசம் தானேக்கா? ஜம்முனு. என்ன பாயாசம்? பச்சைப்பயிறு பாயாசமா? என்ன பாயாசம்? என்னமோ சொல்கிறீங்க, ஒன்றும் தெரியல. அப்படின்னா ஓ கானா, ஒரு கான் ஃப்ளேவரு. சோளமாவு. ஓ சோளமாவு பாயாசம்ங்க. ரைட். சூப்பர்க்கா, இறக்கி வச்சிடலாமா? அருமை, பாயாசம் ரெடிங்க. ரெடிக்கா. ஓகே, வாங்க. கறி எடுத்துருவோமா? சூப்பர். அடுத்து பாருங்க, கறி இருக்குது இல்லைங்க, பிரியாணி கொண்டாந்து கொடுத்தோம்லக்கா. பிரியாணி கறிக்கு அது தண்ணியில் வேவிக்கணுமுக்கா. அந்த தண்ணி என்ன பண்ணுவீங்க? பிரியாணியில் ஊற்றிடுறது. இது எதனால் அப்படி பண்ணுறது? வேகாது. ரைட்டு, நல்லா கறி நல்லா வெந்துடும். ஏன்னா அதில் ரொம்ப வேக்க விட்டோம்னாலும் செட் ஆகாது. அதனால் இதில் கொஞ்சம் வேவிச்சு இந்த தண்ணி அப்படியே பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிட்ட தண்ணி அளவு தண்ணி ஊற்றிருப்பீங்களா? அளந்து ஊற்றிடுவீங்க. ஓ ரைட். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு எடுத்து பிரியாணிக்கு வித்தியாசமாக செய்கிறாங்க பாருங்க. கறியை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வேவிக்கிறாங்க, அதை வேவிச்சு அப்படியே அதை செய்வாங்க போல. சூப்பர்ல, சூப்பர். சிக்கன் அப்படி பண்ணிக்கலாம். இது மட்டன் அப்படிங்காட்டி வேகாது. அதான் கரெக்ட். மாப்பிள்ள இங்கே பாருங்க. சரிங்க மாப்பிள்ள, காலையிலேருந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க சுதாகர். அதுக்கிட்ட காட்டினேன். யார் இவனா? அவன்லாம் 4 மணிக்கு வந்துச்சுட்டான்டா. எலி முட்டையா? டேய் நீ சேர்றா பொண்ணு சாமிட்டியா? எங்க பெரியமா ஃபோன் பண்ணி, நான் மாடியிலிருந்து தூக்கத்துக்கு எடுத்து வந்து கீழே உட்காந்துருக்கேன், எங்கடா காணோம்? திருமணத்துக்கு தான் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒழுங்குவதியா வந்துருக்கேன். இங்க பாருங்க, எல்லா கறி வெட்டியாச்சு. நம்மால் பாருங்க, செம்மந்தி வந்துகிட்டு இருக்கிறாரு, பாகுபலி. சூப்பர். இங்க பாருங்க, எல்லாம் அக்கா எல்லாம் வெங்காயம் எல்லாம் ஊக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இல்லை படன்னு சமையல் பங்கமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதெல்லாமே கோழிக்கறி கவரில் இருக்கிறதெல்லாம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு சதக்கறி, அது எலும்பு குழம்பு. அப்புறம் பிரியாணி கொண்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வெந்துருச்சு. அதான் பாருங்க சரிதா. இந்த மாதிரி நல்லா வேக்காடு விட்டு பிரியாணி செஞ்சா அப்படின்னா டக்குன்னு வந்து கறி வந்து போயிருமில்லங்க பிரியாணியில். இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் வேச்சிட்டு இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி மாதிரி வேச்சிக்கிறாங்க. வாங்க அப்படியே பார்ப்போம் எப்படி வந்துருக்குது அப்படின்னு. கரண்ட் இங்கேயே இருக்குது. வாங்க அரிக்கையிலே எடுத்து பார்ப்போம். நல்லா கறி வருங்க, வேக்காடு எப்படி விடுது வருங்க மக்களே. நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். சரிதா, வாசம்லாம் ஜம்முன்னு இருக்குதுங்க, சூப்பர். ஏங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் சாப்பாட்டுக்கு வந்து இட்லிங்க. ஏன்னா இது வந்து கடாக்கறி குழம்பு வந்து மதியம் தான் ஆகுமா. அதனால் வந்து காலையில் சாப்பாட்டுக்கு வந்து இட்லி டக்குன்னு சாப்பிட்டு பிரியாணி செய்கிறப்ப ஷூட் பண்ணோன்னு வாங்க சாப்பிடுவோம். சட்னி அப்படியே குழம்பு. யார் யார் சாப்பிட்றோம் அப்படின்னா நான், நம்ம ஐயாப்பட்டி, அதுக்கடுத்து அந்த பக்கத்தில் ஒரு ஐயா, 3 பேரும் சாப்பிட்றோம். சத்துணவத்தியார் பாருங்க, விரதை போட்டு களத்தில் உட்காந்துட்டு அதனால மனசாட்சி இல்லாமல் அப்படிங்கிறியா. இது என்னக்காரு? சதக்கறி குழம்பா? ஓகே ஓகே. அடுத்து பாருங்க சதக்கறி குழம்புங்க. உள்ள வந்து சதக்கறி உள்ள போட்டாங்க. சூப்பருங்க. நமக்கு பிரியாணி செஞ்ச மாதிரிலங்க அது கறிவாரி இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க. நல்லா ஃபுல் வேக்காடு விட்டுருவாங்களாட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கறி வெந்தே போயிருன்னு நினைக்கிறதுல. அப்படியே எங்க பாருங்கள சதக்கறி குழம்புக்கு தண்ணி அளவு தண்ணி ஊற்றுறாங்க. அவ்வளோதானுங்க. இது வந்து எப்படிங்கக்கா கறி வறுத்து தண்ணி குழம்பு பண்ணிக்கிறதா? தண்ணி குழம்பு. ஓ ரைட். இங்கே பாருங்க மக்கள், தேவையான தண்ணி ஊற்றிட்டாங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க. மேலே நுரையீரல் ஈரல் எல்லாமே முதங்கிட்டு இருக்கு. பா ஏங்க அடுத்து பாருங்க கறி இருக்குல்லங்க, கறியை வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பதம் பார்க்குறாங்க. அதுக்கு வந்து எடுத்து வந்து தண்ணிக்கால போட்டுடுறாங்க. போட்டு அதை எடுத்து நம்ம பிச்சு பார்த்தோம் அப்படின்னா வெந்திரிச்சா வேகலைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா சூடாக இருக்குதுல்ல அதனால். எந்திரிச்சாக்கா? எந்திரிச்சா வேகணுமா? சரி. பிரியாணிக்கு நல்லாவே வேக்காடு விட்டுறாங்க. நான் அதை வந்தாத பழப்பழம் வரும். ஏங்க இங்கே பாருங்க, இதில் என்னென்ன மசாலா இருக்குன்னு கேட்டேன். பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் வந்து கறி மசாலாங்களா? கறி மசாலா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் என்னக்கா? பிரியாணி மசாலா, சாம்பார் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். சாம்பார் தூள் போடுவீங்களா? ஓ சரிங்க. பிரியாணிக்கு சாம்பார் தூள் போடுறாங்களாமாங்க லைட்டா பார. ஏங்க அடுத்து பாருங்க ஊருக்கால காலங்காத்தால அது அந்த வெளியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூக்கடைக்காரரு பூ கொண்டாந்தாரு, ஐஸ் கடைக்காரர் ஐஸ் கொண்டாந்துருக்கிறாரு. வாங்க ஐஸ் சாப்பிட்லாங்களா? நிற்கிறேம்மா, காட்டுங்க தலைவரே என்ன இருக்கிறது. இங்கே பாருங்க நம்ம கூட ஒரு வாண்டு ஒன்று வந்துருக்குது, டோரா வந்துருக்குது. புஜ்ஜி எங்க? ஓப்பன் பண்ணுங்க. சாக்கோபார் இருக்கு, குல்ஃபி இருக்கு, பிஸ்தா இருக்கு, அப்புறம் ப்ரூட் ஐஸ்கிரீமு, கப் ஐஸ்கிரீமு, பாலு, கோன், கார்னட்டா கோனு எல்லாமே இருக்குது. ஓகே. ஆரஞ்சு ஐஸ். ஆரஞ்சு ஐஸ் இருக்குதுங்களா? ஆரஞ்சு இருக்கு, எடுங்க. ஆரஞ்சா? ரைட். இங்கே வாருங்களேன் எப்படி ஆவி போயிட்டு இருக்குதுன்னு. ஒரு ஐஸை வாங்கிட்டு நான் மேலே ஓடியான்ட்டேன். ஜாலியாக சாப்பிட போகிறேங்க. ஏன்னா சரியான வைக்க இந்த இடம். எப்படித்தான் இவங்கெல்லாம் ரெகுலராக சமைக்க போகிறாங்களோ தெரியல. ஆனால் அதெல்லாம் பெரிய ஈஸியாக்கா. இந்த போன வருஷம் மயக்கம் வந்துருச்சா? போன வருஷம் வெயிலா? போன வருஷம் இந்த அட்டையில் வெயிலாக இருந்துச்சாமா, அப்போ மயக்கமே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் பெரிய விஷயங்க இந்த உண்மையுமே சமையல்காரங்க நம்ம சொல்கிறோம். அதாவது நல்ல வருமானம் இருக்குது அதில். ஆனால் அது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுங்களா? சாதாரண வேலை. எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அக்கா இப்போ தான் டீ குடிச்சாங்களே, எங்களுக்கு வாங்கிட்டு இருப்பேன். இப்போ தான் டீ குடிச்சாங்க 2 பேரும், அதனால தான் வாங்கிட்டு வரல. பசிக்குதா? செம்மையாக இருக்குது. சோக்கா இருக்குது. பிரதீபே வேணுமாடா? ஆமா வாங்கிட்டு வாங்கம்மா. வேலை வந்து கிளம்ப வாங்க. ஆனா ஆமா, நான் உங்களுக்கு சொன்னேன்ல இப்ப. நீ யாருக்கும் இல்லை. எந்திரா டே.
பையா அடுத்து பாருங்க நம்ம கௌதமுடைய தம்பி. ஆமா, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. போயிட்டாங்க. பாரதிங்க பேர் கௌதமோட தம்பி. சென்னையில் ஒர்க் பண்ணுறாப்புல. நேற்று சாயந்தரம் வந்தாப்புல. நான் அவனுக்கு முன்னாடியே வந்துட்டேன். வீட்டுக்காரனே டேட்டாக தான் வந்தாப்புல. இங்கே வாருக்கு வெந்துக்கிட்டே இருக்குதுங்க இன்ன வரைக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வேக்காடு வேணுமான்னு ஒரு 10 நிமிஷம் வெந்துரு அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க சதக்கறி குழம்புக்கு வச்சாங்க பார்த்தீங்களா, அது எடுக்கிறாங்க. என்றைக்குமே இதை நீக்கும் போது மட்டும் பார்த்து நீக்கணும். ஏக்கா ஆவி அடிச்சுன்னா அவ்வளோதான், வாழ்த்தி போடும். கொத்திக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பக்கா வாசை கொளுத்து. இதில் வெறும் கறி போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்குதாக்கா இல்லை தாலி போட்டிருக்குதா? எல்லாம் போட்டாச்சா? ஓ, தாலிப்பு மசாலா எல்லாம் போட்டாச்சாமாங்க. அடாடாடாடாடா மணக்குதுங்க கெடாக்கறி குழம்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து பாருங்க இந்த மிளகு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அப்படியே வெங்காயம் வறுத்தாங்க இல்லைங்க, அதை ஆட்டினா தான் அந்த மிளகு. இங்கே வந்து இது வந்து குழம்பு குத்திடுவாங்க தண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிச்சு போட்டு தனி கறி தனியாக வறுப்பாங்க தெரியுங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ரைட். அடுத்து பாருங்க மிளகு இது பண்ண மிளகு, அதில் வந்து தண்ணியை ஊற்றி மிளகு சாந்து உள்ளே ஊற்றுறோமுங்க. தண்ணி ஊற்றி கரைச்சி உள்ளே ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. அப்படி தானுங்க. இது குழம்பு கொதிச்சா வேலை முடிஞ்சு. தேவையான தண்ணி மட்டும் உள்ளே ஊற்றிட்டாங்கன்னா போதும். அடுத்து பாருங்க குல்பி ஐஸ் வந்துருச்சு. பையா வேணான்ட்டாரு. அடுத்து இவர்கிட்ட வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். வேற லெவலுங்க. நம்ம ஆள் இருக்க பயமே மாப்பிள. குல்பி ஐஸ் ரோஸ் ஃப்ளேவரே கொடுங்க எல்லாத்துக்கும். சாக்லேட் ஃப்ளேவர். ஓகே பையா. எந்த ஊர் பையா? சொந்த ஊர் எந்த ஊர்? யோபி ஈரோடா. சரி சரி ரைட். அது ரைட். எனக்கு சாக்லேட் எனக்கும். சரி ரோசிங் கொடுங்க. நல்லா இருக்குது. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சரி வாங்க மேலே போகலாம். அடுத்து பாருங்க பிரியாணிக்கு அரிசி ஊற வைக்கிறீங்க. ஏக்கா கரெக்டா? ஏக்கா இது முதலே ஊற வைக்கணும்லக்கா? அப்போதைக்கு ஊற வைக்கணுமா? இது என்ன அரிசிக்கு? அது சீரக சம்பாவா? சீரக சம்பா ரைஸ். இங்கே பாருங்க அரிசி பாருங்க குறனை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குறனையான குறனையா இல்லாமல் அரிசியை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நான் இன்றைக்கி தாங்க இது அரிசியாக பார்க்குறேன். சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்ருக்கேன், பட் அரிசி கண்ணில் நேரில் பார்க்குறேன் இன்றைக்கி தான் பார்க்குறேன். சின்ன சின்னதாங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்க இறக்கி வச்சுட்டாங்க. சரி வாங்க ஒரு பீஸ் எடுத்து வெந்துருச்சான்னு பார்ப்போமா? எஸ், நல்லா கொதிக்க இருக்குதுங்க. பார்த்தா ஐஸு சாப்பிட்டேன், அதுக்குள்ளே சுட கறி சாப்பிட்றேன். வேக வச்ச கறி பிரியாணிக்கு உப்பு போட்டிருக்காமா, லைட்டாக போட்டிருக்காமா. நல்லா வந்துருக்குங்க, கசகசம் வந்துருக்கு. கிட்டத்தட்ட அக்கா 3/4 மணி நேரம் வச்சு பிடிச்சிங்க. நல்லா மாவாட்டா சூப்பராக வச்சுட்டாங்க. மெல்லும் போதே கறி வெந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. லைட்டாக உப்பு போட்டிருக்காங்க, பக்காவாக இருக்குது. அடுத்து பாருங்கள் மக்களே, தண்ணி குழம்பு பாருங்கள் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னு. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசம் கம அடிக்குதுங்க. இதில் என்ன வந்து முந்திரி போடணேக்கா? முந்திரி அரைச்சு தேங்காவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கறியை தனியாக அரிச்சிட்டாங்க. அந்த வேக வச்ச கறி இருக்குல்லங்க, அதில் வந்து கறியை தனியாக அரிச்சு விட்டாங்க. அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் வந்து மோந்து வச்சுக்கிட்டாங்க. இது கரெக்டாக வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுவாங்கல்ல, அதில் வந்து அந்த தண்ணி சேர்த்துருவாங்க. பாருங்க அளவு தண்ணி அவங்களுக்கு தெரியும். கரெக்டாக பக்கெட் ஒரு பக்கெட் வழியாக ஊற்றி கணக்கு அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்குவாங்க. அதுக்கு அந்த மாதிரி ஊற்றுறது, பக்கெட்டில் ஊற்றுறது. ஏங்க அடுத்து பாருங்கள் இது ஆட்டுக்கறி குழம்பு இருக்குல்ல, கூட ஊற்றிடாதீங்க. அது வந்து உப்பு காரம் பார்க்க சொல்கிறாங்க. ஓகே பார்த்துருவோமா? காரம் ஓகேக்கா? உப்பு கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருக்கு. ஊற்றுமா? தேங்காய் முந்திரி கசகசா கசகசா. அதாவது அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேங்காய் முந்திரி ஊற வச்ச கசகசாங்க 3 அரைச்சி உள்ளே ஊற்றுமா. பேஸ்ட் கணக்காக இருக்கேன் கரெக்டாக. அது டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குங்க. அந்த ஆட்டுக்கறி குழம்பு இருக்குல்ல அதில் ஊற்றுவாங்க. அது ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக பார்த்துலான்ட்டாங்க. காரம் கணக்காக இருக்குக்கா? காரம்லாம் போகுது, இதுக்கு மேலே போட்டால் சாப்பிட முடியாது. இதுதானே குழம்புக்கு டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்குறதே. முந்திரி கசகசா தேங்காய் அவ்வளோதாங்க. கலரே பார்த்தீங்களா இல்லையா? டக்குன்னு மாறுது பார்த்தீங்களா இல்லையா? அவ்வளோக்கு மாறாது, சும்மா லைட்டாக மாறும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சூப்பர்க்கா. அவ்வளோதானுங்க. ரெடியான குழம்பு ரெடி. உப்பு மட்டும் மாதிரி போட்டுங்கக்கா. ரைட். அடுத்தது பாருங்கள் பிரியாணிக்கு குண்டா வந்துருச்சு. சூப்பர். அடுப்பில் வச்சுட்டாங்க. பக்கா. அடுத்து பிரியாணி ஆரம்பிச்சிடலாங்க. அக்கா இது எத்தனை கிலோக்கா பிரியாணி?
தெரியலையா 9 கிலோவா? 9 கிலோவுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்? 1 கிலோவுக்கு 200 கிராம் எண்ணெய். ஓ, அப்போ 9 2 18. அப்போ 2 லிட்டருக்கு குறைய ஊற்றணும். 1 லிட்டர் 800 மில்லி ஊற்றணுங்க. அப்போ 9 2 18 கரெக்ட். அதாவது கணக்காக வந்து 9 கிலோவுக்கு 1 லிட்டர் 800 மில்லிங்க. அதனால் அக்கா ஊற்றுறாங்க. ஊற்றியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு 1 லிட்டர் ஊற்றுனா, அப்புறம் கொஞ்சம் ஊற்றுறாங்க, அப்புறம் மறுபடியும் புது பாட்டிலோட ஊற்றுனாங்களா. அதுக்கு எடுத்துக்க பாருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போடுறதுக்கு பச்சை மிளகா, அது சொன்ன மாதிரி சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, அப்புறம் என்னென்னமோ சொன்னாங்களே அது. அதுக்கடுத்து நெய் ஊற்றுறாங்க. முதல்ல பாருங்க, எண்ணெய் ஊற்றி அது கூடவே நெய்யும் கலக்கிடுறாங்க. சூப்பரில். ரைட். அடுத்துக்கா பச்சை மிளகாயா? ரைட்டுக்கா. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாங்க. சூப்பர். பச்சை மிளகா முழு மிளகாயை போட்டிங்க. பச்சை மிளகா முழு மிளகாயை போட்டாச்சுங்க. அடுத்துக்கா தாளிப்பு. அப்பா, இங்கே பாருங்க போட்டேன் எப்படி வருதுன்னு. இது அந்த இதெல்லாம் ஏக்கா பிரியாணி செலவு. அடுத்தால பிரியாணி செலவு வந்து தண்ணியில் அலசி தான் போடுறாங்க. தண்ணியில் அலசி தான் போடணுமா? ஓ, தண்ணியில் அலசி தான் போடணுமாம்மா. அங்கே பாருங்களே மிளகாக்காக டீ அந்த அளவுக்கு வேகம் எரியுதுங்க. பக்கா. அடுத்து வெங்காயம். சின்ன வெங்காயம் அரைச்சது அது. ஓ ரைட் ரைட். சின்ன வெங்காயம் அரைச்சது, பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலும் கொஞ்சம் பெரிய வெங்காயம். ஏக்கா அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கேக்கா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடலையா? அதான் இன்னும் போடல. ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே சூப்பர். மேலும் கொஞ்சம் அங்கே தக்காளியாக்கா? முதல்ல போட்டது பார்த்துருப்பீங்க, குறைவாக தான் போட்டிருப்பாங்க தக்காளி, அதனால் மேலும் கொஞ்சம் தக்காளிங்க. அடுத்து பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதுதான் மேட்ரு. டேஸ்ட்டுக்கு காரணமே டேஸ்ட்டு, வாசம், இது எல்லாத்துக்கும் இதுதான். ஏக்கா பா உள்ளே போட்டோடனே கம 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 கமன்னு வாசம் வருதுங்க. சூப்பர்க்கா. தொலை உள்ளாக்கா வாருங்களேன். அப்படியே நொற கட்டி. அடுத்துக்கா இஞ்சியா? ஓ, ஃபஸ்ட்டு போட்டது பூண்டு, மறுபடியும் இஞ்சி. தனித்தனி அரைச்சிருக்கீங்க. ஓகே, இங்கே பாருங்க, இஞ்சி தனியாக பூண்டு தனியாக இது பண்ணியிருக்காங்க பொடி. பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள். சாம்பார் தூள் பிரியாணிக்கு போடுறேன்னா இங்கே தாங்க பார்க்குறேன். அடுத்து உப்பு ஏக்கா? உப்பு தேவையான அளவு. அப்படிதான். அந்த பக்கம் பாருங்க கறி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான், எல்லாம் கலக்க வேண்டியதானுங்க. அடுத்து பாருங்க கறிங்க இறக்கலாக்கா. வேக வச்ச கறி கிட்டத்தட்ட முழு வேக்காடு வெந்து பிடிச்சி. ஆட்டுக்கறி நல்லா வேக வச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஆடுலாம் முத்தலான ஆடலைங்க, இந்த மாதிரி நல்லா ஜம்முன்னு வேக வச்சா அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்க கிளறிடுவாங்க பாருங்க. சூப்பர்க்கா. வாசம் என்னங்கிறீங்க, கொளுத்துருங்க மக்கள். அடுத்துங்கக்கா தண்ணியா? வடிச்சு வச்ச தண்ணி. அந்த பிரியாணி கறி வேவிச்ச மல்லங்க, அந்த தண்ணி வடிச்சு வச்ச தண்ணி. மக்கள் மீண்டும் மீண்டும் டேஸ்ட்டு எல்லாமே போட்டாங்க. டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி தான் குழம்பு இருக்க போகுது, தண்ணி குழம்பு. ஓகேவா? காரம் ஓகே, உப்பு ஓகேவா? ஓகே ஓகே சூப்பர், செம்மையா இருக்கு. ஏங்க அடுத்து பாருங்க அரிசி இறக்குறாங்க. பிரியாணிக்கு அரிசி இறக்கியாச்சுங்க. எப்பா இந்த இடம் ரெண்டுலேயும் பயங்கரமாக தீ எரியுது, அவ்வளோ ஃபோர்ஸ். அதனால தான் டக்குன்னு சமையல் ரெடி ஆகுது. சவுண்டு வச்சே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பங்கமுங்க. பிரியாணிக்கு தேவையான அரிசி இறக்கியாச்சுங்க. அடுத்து பாருங்க பிரியாணிக்கு வந்து பிரியாணிக்கு தான் இது. பிரியாணிக்கு வந்து எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு விட்றாங்க. 5 பழமா? 9 கிலோவுக்கு 5 பழம் பொழிகிறாங்க. சரிதா? சூப்பர். அவ்வளோதானுங்க. அரிசியை போட்டு ஒரு கலக்கி விட்றேன். அடுத்து
அடுத்து பாருங்க, இதில் வந்து தயிரும் எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டையும் வந்து கரைச்சி ஊற்றி வச்சுருக்கிறாங்க. இதை வந்து எனக்கு கொஞ்சம் நேரத்தில் உள்ளே ஊற்றிடுவாங்க. அப்படியே இங்கே பாருங்க, குழம்பு கறி ரெடி ஆயிடுச்சு, அதை வடிக்கிறாங்க. ஏய் செம்ம, குழம்பு மட்டும் தனியாக வடிக்கிறாங்க பாருங்க, சூப்பர்ல, பக்கா தண்ணி குழம்பு ரெடி. வாசம் பயங்கரமாக இருக்குதுக்கா. சூப்பருங்க, பிரியாணி பாருங்க எப்படி கொதிக்கிட்டு பாருங்க டக்குன்னு. நெக்ஸ்ட்டு புதினா தலைங்க, கொத்தமல்லி தலையில் புதினா தலை மட்டும். அதுக்கடுத்து காரம் பத்தாமல் இருக்கிறனால வந்து மிளகா பொடி. அடுத்து கொத்தமல்லி தலையும் போட்டாச்சுங்க. அடுத்து தயிரும் எலுமிச்சம்பழம் உள்ள ஊற்றியாச்சு. படன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பக்காவான ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. சூப்பர். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு உப்பு பார்க்க சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கடைசியில் அதாவது சொல்லிட்டு வைக்க போகிறாங்க. கொஞ்சம் உப்பு போடலாமாக்கா? காரம் வைக்க உப்பு மட்டும், உப்பு கொஞ்சம் பத்தலை, பார்த்துட்டு போட்டுங்க. நீங்கள் எதுக்கு இன்னொரு டைம் பார்த்து கூட போட்டுங்க. கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, சப்புன்னு இருக்குது. ரைட், இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சுத்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இருங்க காட்டுறேன், அப்புறம் தான் உட்காந்துருங்க. அந்த கறி வேவிச்சோம்லங்க, அதை வந்து மறுபடியும் போட்டு இப்போ வந்து தாளிக்கிறாங்க. அப்படி பண்ணாதான் இது வந்து கிரேவியாக வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குழம்பு. இதுக்கு முன்னாடி இது வந்து தண்ணி குழம்புங்க. இது வந்து சதக்கறி ரெடி. சதக்கறி எலும்புக்கு ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்க, சூப்பருங்க, பக்கா. ஏங்க அடுத்து பாருங்க, இந்த பாயாசம் வந்து செமையாக இருக்குமா. கார்ன் ஃப்ளேவர்னு சொன்னாங்கல்ல, சுதாகரும் சொன்னாப்புல. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாயாசம் ஊற்றி அடிக்க போகிறோம். என்னக்கா கலக்கணும் அதெல்லாம்? அப்படியா மாப்பிள்ள, இப்போ ரெடியானதுக்கப்புறம் அடிச்சுக்குமா? சரி ரைட்டு, அவசரப்பட வேணாம். அடுத்து பாருங்க, மாஸ் பவுட்ரு இருக்குமில்லங்க பாயாசத்துக்கு, பாதாம் பவுட்ரு, பாதாம் மிக்ஸுங்க. மாஸ் பவுடரில் பாதாம் மிக்ஸ், இது பாதாம் பால் பவுடர் இருக்குதுல்லங்க, அதை வந்து ஆல்ரெடி ஒரு பாக்கெட் உடச்சி பாலுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஒரு பாக்கெட் உடச்சி மிக்ஸ் பண்ண போகிறாங்க. இதோ பாருங்க, செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு, பங்கம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கொண்டு அந்த பாயாசம் ஆல்ரெடி வச்சுருக்காங்க, அதில் மிக்ஸ் பண்ண போகிறாங்க மக்களே. அக்கா இது என்ன ஃப்ளேவர் பாயாசம் உள்ளே இருக்கிறது? ஆமாம் கார்ன் ஃப்ளேவர். அப்படியே காமிச்சிங்கல்ல? கார்ன் ஃப்ளேவருங்க. இங்கே பாருங்களேன், நான் அதுதான் பாயாசம் நினச்சா. இந்த பாயாசம் எவ்வளோ செய்முறை பாருங்களேன். பாதாம் பால் இருக்குதுல்ல, பாதாம் பாலத்துக்கு உள்ளே ஊற்றுறாங்க. ஓ செம்மக்கா, பங்கம். இப்போ இதோட வந்து முடிய போகிறது இல்லைங்க பாயாசத்தினுடைய ப்ரிப்பரேஷனு. இதுக்கு மேலே தான் மெயினே இருக்குது. என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சுதாகரம் சொன்னாப்புல, இங்கே பாருங்க, இதில் வந்து ஆப்பிள், செவ்வாழைப்பழம், அதுக்கிட்ட திராட்சை. ஏமாப்பில் ஆப்பிள், செவ்வாழைப்பழம், திராட்சை மூணையும் வந்து அரிஞ்சு உள்ளே போட்டுருக்காப்புல பாருங்க. இதை தூக்கி உள்ளே போட்டால் வேலை முடிஞ்சு, பாயாசம் ரெடி. இந்த மாதிரி பாயாசம் என்னைக்கு தாங்க பார்க்குறேன். அப்புறம் போட்டுக்கலாம், ஒட்டுக்க போட்டுக்கலாம். ஏக்கா நாங்கள் போட்டுக்குவோம், நீ அவ்வளோதானுங்க. செவ்வாழை பழத்தையும் ஆப்பிள் உள்ள போட்டாச்சு, இவ்வளோ திராட்சை அரிஞ்சு போட்டால் வேலை முடிஞ்சு. ஏங்க அங்கே பாருங்க, அப்பளே வந்து செவ்வாழை பழமும் ஆப்பிளும் போட்டாங்களா. ஃபைனலாக பாருங்கள், பாயாசத்துக்கு திராட்சை. இந்த மாதிரி ஒரு பாயாச ப்ரிப்பரேஷனை இன்றைக்கி தான் பார்க்குறேன். இவ்வளவு இன்க்ரீடியன்ஸ் போட்ட பாயாசத்தை இன்றைக்கி தான் குடிக்க போகிறேன். சுதாகர் ரொம்ப வைப் ஏற்றுறாப்புல, செம்மையாக இருக்குன்னு. இதே பாயாசத்தை ஃப்ரிட்ஜ் வச்சு குடிச்சா என்ன செம்மையாக இருக்கணுமாப்புல, பட்டாசா இருக்குது. சரி பார்ப்போம், கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா. இங்கே பாருங்களேன், பாயாசம் பாரு எப்படி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பாயாசம் எங்கே பார்த்துருக்கீங்களா மகளே? வேறு லெவலில் வாங்க குடிச்சு பார்த்துடலாமா மாப்பிள்ள? சாரை பருப்பு, பிஸ்தா பருப்பு, இன்னும் அதெல்லாம் போடலாமாங்க. அக்கா பயங்கரமான சமையல்காரங்களா இருக்குது. டேஸ்ட் பத்தலாமா?
இங்க பாருங்க சுட 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 பாயாசம். ஏன் அவளை அப்படி பார்க்குறேன்? வேணுமா? பிரதீப் வேணும். சரி வாங்க குடிக்கலாம். அவளை போதுமா? உனக்கு வேணாமா? சூப்பராக இருக்குதுங்க. பழமெல்லாம் வாய்க்கு வருது, ஜம்மு இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இதை ஃப்ரிட்ஜ் வச்சு குடிச்சா எப்படி இங்கே வச்சு பாரு, கூலிக்கா வேற லெவல் இருக்குமில்ல. இந்த மாதிரி ஒரு கடை போட்டு கூலிங்க இதை கொடுத்தோம், இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னு வைங்க, இதையே தனியாக வியாபாரம் பண்ணலாங்க. செம்மையாக இருக்குதுங்க. ஒர்த்து ஒர்த்து ஒர்த்து. ஓகேங்கக்கா. அடுத்து பாருங்க பிரியாணி இருக்கு இல்லைங்க, அதை வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் அதோட வந்து வீடியோ முடிச்சிருப்பேன். ஏன்னா டக்கு டக்குன்னு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியே வேலையை போக முடியும். அக்கா அப்புறம் அதை டக்கு டக்குன்னு பண்ணிட்டாங்க. அவள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாழை இலையை வச்சு தம் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ தம் எடுக்கிறாங்க பாருங்க. வாழை இலை பாருங்க எத்தனை இலை, 4 இலை வச்சிருக்காங்க. அது பாருங்க எந்த அளவுக்கு இதாக இருக்கு பாருங்களேன். வாடி சூப்பராக தம்மா இருக்கு. வாசம் கொள்ளுதுங்க. வாவ் பக்கா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஊற்றுறாங்க, நெய்யாக்கா. இப்போ முதல்ல ஊற்றுறீங்க, முதல்ல எண்ணெயோட ஊற்றுனீங்க, இப்போ வந்து எம்டியாக ஊற்றுறீங்க. சாரி எம்டியானா பிரியாணி ரெடி ஆனதுக்கு மேலே ஊற்றுறாங்க. அவ்வளோதான். என்ன மாப்பிள்ள பிரதீப் என்னங்க? சரிங்க சாத்திட்டு. ஓகே ஓகேக்கா. கிளறி விடுமா? ஆ இங்கே பாருங்க. அடுத்து இங்கே பாருங்க மட்டன் சுக்கா பாருங்க. ஜம்முன்னு சதக்கறி எப்படி வந்துருக்குது பாருங்க. சதக்கறி எலும்பு கறிமே சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ஏங்க அடுத்த பிரியாணி தம் உடைக்கிறேங்க. ஓ வாசம் கொளுத்துதுக்கா. சூப்பர் 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 பங்கம். மக்கள் இந்த பிரியாணியினுடைய டேஸ்ட்டு அடா 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 அடா. இந்த தம் ஒட்டைங்க போது வருது பாருங்க ஒரு சந்தோஷம். அந்த வாசத்தை நுகர்ந்த உடனே சொல்ல வார்த்தை இல்லைங்க. சூப்பர். அது இல்லாமல் பாருங்க நல்லா குலையாமல் அரிசியாகவும் இல்லாமல் கணக்காக வந்திருக்குது பாருங்க. அங்கே தான் அதான் சமையல்காரங்க வித்தைன்றது. ஏக்கா எத்தனை வருஷமாக்கா இந்த சமையல் தொழில் இருக்கிறீங்க? எனக்கா 25 வருஷமாவா? ஓகே 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 சூப்பர் பக்கா. வந்துருச்சாக்கா? யாருக்கு அது? அடுப்புக்கா? அடுப்புக்கா? ஆஹா பாருங்க அடுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிடுறாங்க. சூப்பர். நாங்கள் டேஸ்ட் பார்த்துடலாமா? ஆ சூப்பர் 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 சூப்பர். சரி வாங்க மக்கள் நம்மளும் டேஸ்ட் பார்த்துருவோம். ஏங்க அடுத்து பாருங்கள் இந்த ஜூஸ் இருக்குல்லங்க, அது என்னது லெமன் ஜூஸ். அதுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸு. இங்கே எப்படி இருக்குங்க ஐஸ் க்யூப்ஸு. இதில் இந்த லெமன் ஜூஸில் அக்காவுடைய மெத்தட் என்ன அப்படின்னா சர்க்கரை வந்து ஏலக்காய் கூட அரைச்சி போடுறாங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் அதையும் குறித்து பார்த்துருவோம். நீங்களாம் வேறு லெவல் தான். இறக்கிடலாம்க்கா. மாப்பிள்ளை இறக்கி வச்சுருமா? சூப்பருங்க. அடுத்து பாருங்கள் இந்த மட்டன் பிரியாணி ரெடி. நம்ம சுதார மாப்பிள்ளை வந்து அடுத்து இறக்கி வச்சிட்டாப்புல. அப்புறம் அப்படியே வச்சுருங்க. சூப்பர். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேஸ்ட்டுக்காக வந்து போட்டு சாப்பிட போகிறேங்க. போதும். மாப்பிள்ள ஆரம்பிக்கலாங்களா? சாப்பிடலாம் மாப்பிள்ள. பிரியாணிங்க மட்டன் பிரியாணி. வா செம்மையாக சுடுதுங்க. ஃபஸ்ட்டு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போங்க. வாருங்களா எப்படி வந்துருக்குன்னு. மாப்பிள்ள பார்த்தியா இல்லையா? பீஸை தண்ணியில் போட்டு வேக வச்சாங்க. இங்கே பாரு. வாவ் செம்மையாக வந்துருக்குதுங்க. சாப்பிடுமா? ஓட்டா வா இன்னும் சூடு ஆற செம்மையா இருக்கும். பக்கா. அடுத்து பாருங்க மட்டன் டேஸ்ட் பார்க்க சொல்றாங்க. பார்த்தலாமாக்கா? அப்படியே இங்கே காட்டுக்கா, காட்டி போடுக்கா. சூப்பர்க்கா. போதும். ஏங்க எலும்பு தான் டேஸ்ட் அப்படின்னாங்களா? அதான் சரி சூப் எலும்பு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க அதுதான் செம்மையாக இருக்கும். ஓகேக்கா. பக்கா
வாவ் சே இலை வச்சு வச்சிருந்தா பட்டாசா இருந்திருக்குன்னா மாப்பிள்ள அப்படியே இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துருமா சே இங்கே பாருங்களேன் அடாடாடாடாடாடா இங்கே பாருங்க சூப் எலும்பு இருக்குல்ல அது பயங்கரமாக சுடுதுங்க அப்படியே சூப்பிடாது நான் முடிஞ்சுது அப்படியே சுப்பிக்கிறாத அப்படிங்கிறான் சத்தியமாக சாப்பிடணும் 2 நாளைக்கு சொன்னே இருக்காது தைக்கவே முடியாது மாப்பிள்ள ஹோட்டல் கடையில் சும்மாடா எப்படி இருக்கு உண்மை சொல்லப்பட்டு இருக்குது பயங்கரமா இருக்கா இல்லையா மட்டனோட ஸ்மெல்லே வரல செம்மையா இருக்குல்ல பங்கங்க நான் கூட ஆடு நல்லா வெயிட்டானாடா நல்லா வயசு வேற ஆயிடுச்சா கறி ஒரு மாதிரி இறுகி இருக்கும் அந்த கறி ஸ்மெல் அடிக்கும் மட்டன் ரொம்ப ரேட்டாக மட்டன் ஸ்மெல் அடிக்கல நல்லா வரும்னு நினைச்சேன் நல்லா இருக்குது பங்கங்க சூப்பரமா ஆராயா ஆராயா சூப்பரா அதுதான் ஒட்டு இதுதாங்க செம்ம நானே அங்க நீ குடிச்சு சரி வா அப்புறமா சுப்பிக்கலாம் கறி தும்போம் யார் வரும் மட்டன் பீஸு செம்மையா இருக்குடா மாப்பிள்ள பட்டாசு ஒர்த்து எப்படி மாப்பிள்ள வாயில போட்டு பேசுறீங்க நல்லா பழகிடுச்சுடா நான் உள்ள எல்லாமே கரெக்டா இருப்பேன் அக்கா பங்கக்கா எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு ஏங்க ஏங்க அடுத்து பாருங்க இது அந்த ஆட்டுக்கறி சாப்பிட்டோம்லங்க அதில் சாந்தி மிச்சமே போச்சு சரின்ட்டு பிரியாணி போட்டு சோறு இல்லை இதுவும் இல்லை இட்டியும் இல்லையா சரி இது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக மட்டன் பிரியாணி வந்து சாந்தில் போட்டு எடுத்து சாப்பிட்டா இன்னைக்கு ஒரு பிடி சூப்பராக இருக்குது சாந்துக்குது நல்லா இருக்கு இங்கேயே நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் கீழே பந்தியில் உட்காந்து சாப்பிட்றது இல்லைங்க இங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியது எல்லாருமே வேற மாதிரி போயிட்டு இருக்குது ஜூஸு பாயாசம் மட்டன் பிரியாணி மட்டன் கறி பா வாழ்க்கையிலே ஒருத்தர் வீட்டில் வேற ஒருத்தர் வீட்டில் போய் கிடப்பாங்களோ இப்படி சாப்பிட்டாங்க அது கௌதம் வீட்டில் தான் அப்படியா இந்த அளவுக்கு வந்து எங்கேயும் உரிமையா பண்ணினதே இல்லை இங்கே நம்மால் வீட்டில் இவ்வளோ உரிமையாக பண்ணினது அதிகமாக போக மாட்டோம் கிடப்பில் போனால் போய் ஒரு ரோஸ் பந்தில் சாப்பிட்டு வருவான் எங்கள் வீட்டுக்கு அடுத்து ஒருத்தர் வீட்டில் இவ்வளோ உரிமையாக நம்ம போய் பண்ணினதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இவன் கௌதம் வீட்டில் தான் அது இன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிகமாக உரிமை இது பண்ணி அடுத்து பாருங்க அந்த லெமன் ஜூஸ் இருக்குல்லங்க ஏலக்காய் போட்டோம்ல அது லெமன் ஜூஸுக்கு ஏலக்காய் போட்டேங்காச்சும் பார்த்துருக்கீங்களா ஏலக்காய் போட்டுருக்கு அது மிக்சிங் ஆயிருக்கு எல்லாம் அரைச்சி போட்டாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குதா ஜம்முன் இருக்கு சக்கரை பண்ண மாட்டேன் இருந்தாலும் அந்த டேஸ்ட் ஏலக்காய் டேஸ்ட் தான் அதிகமாக அதில் இதாக இருக்கு சாப்பிட்றீங்களா ஜம்முன்னு இருக்குதுங்க மக்கள் அடுத்து பாருங்க குளிக்கிறதுக்கு காவேரி ஆற்றுக்கு வந்தாச்சு கௌதம் வீடு பக்கத்துலேயே தான் இதுக்கு முன்னாடி எபிசோடெலாம் பார்த்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் ஜம்முன்னு ஒரு குளியில் போட்டுங்க போலாங்க ஆற்றுல நம்மால் பாருங்க ஐயாப்பட்டி அங்கே இருக்காரு ஐயாப்பட்டி குழந்த மாதிரி இருக்கியே சூப்பராக இருக்குதுங்க பசங்களை வர மாட்டேங்கிறாங்க அடுத்து பாருங்க மக்கள் ட்ராவல் பண்ணி அங்கே போகிறோம் நம்மால் இருக்கு அங்கே நிற்கிறான் பாருங்க ஆனமா இருக்கா ஏய் இது சூப்பராக இருக்குடா இது பக்கா அப்பா செம்மங்க யாருன்னு எடுத்து பேசுங்க வேணாம் யார் பேர்னு மட்டும் பாருங்க
நல்லா இருக்கு. ஒரு பிளாக் தண்டர் போயிட்டு அந்த அனுபவங்க பொய் மக்கள் சுத்துறேன் பாருங்களா, செம ஹாப்பிங்க. இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இப்போ வந்து கடப்பாறை அவ்வளோக்கு குளிர்ச்சி இல்லை. தண்ணி நார்மலாக இருக்கு, நார்மலாக இருக்கு. தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. ஓகேவா? அப்படியே தியானம் பண்ணுங்க. கையை தரையில் அப்படியா? கண்ண முடியுங்க. ஓகேவா மக்கள்? ஆத்துல குளிச்சோம், அதுக்கப்புறம் கிணத்துல செவையா இருக்கியா? காரெல்லாம் சுப்பா கிணறு தான். அந்த சைடு இருந்து 3 பேர் குதிங்க. அந்த சைடு இருந்து மேலே இருந்து குதிங்க. ஓகேவா? மக்கள்ஸ், உண்மையாலுமே சொல்கிறேன், என்னதான் ஆற்றுல குளிச்சாலும் இந்த கிணத்துல இருக்கிற சுகமே தனிங்க. சத்தியமாக அவ்வளோ சந்தோஷம். வில்லேஜ் ஸ்விம்மிங் பூல் என்ன கேட்டா இது சமையல் இல்லையா? குளிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, இது சிக்கனு சும்மா வாசம் கொளுத்துது. அப்படியே இதை மூடி வச்சா அப்படின்னா அதை நிற்குங்க. இது மட்டனு, அவளே சாப்பிட்டோம்ல. அது இது ரசம், அது மட்டன் குழம்பு, இது மட்டன் பிரியாணி, இது சாப்பாடுங்களா? அதுக்குள்ள சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு. ஓகே, உள்ள பந்தி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, டேபிளெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து முட்டையும் இருக்குது. பந்தி நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம சாப்பிட்லாங்க. இதை பாருங்க, எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. சூப்பர். பந்தி நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள். அவ்வளோதானுங்க, இது சாப்பிடும் நேரம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி காமிச்சது தான் மட்டன் பிரியாணி. கிளாஸ் அடிங்காட்டி இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் வறுவல். இங்கே சிக்கன் வறுவல், ஒரு முட்டை. அவ்வளோ போதுங்க, போது மிச்சம். சாப்பிட்லாமா? வித் நம்ம பிரதீப், அதுக்கடுத்து நம்ம கார்வேந்தன் மாப்பிள்ளை. ஹாய். ஓகே ஓகே, சாப்பிட்லாங்க. இது எல்லாத்தையும் அப்பளவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். எல்லாமே டாப் டக்குதுங்க. அப்புறம் வந்து மட்டன் வறுவல் பண்ணிட்டோம், பிரியாணி பண்ணிட்டோமா. சிக்கன் மட்டும் பண்ணிடுவோம். சிக்கனு உண்மையுமே சொல்கிறேன், எனக்குமே வந்து சமையல்காரங்க அப்படின்னா வந்து ஒரு ஜென்ஸ் இருப்பாங்க, அதுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து லேடிஸ் இருப்பாங்க, சமைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைச்சதே மெயினாக வந்து ரெண்டு லேடிஸு, அதில் ஒருத்தங்க பேர் ஹெட்டு. நான் நினச்சேன், என்னடா 2 லேடிஸ் இருக்காங்க, எப்படி சமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி என் மனசில் ஒன்று உதித்தது ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் தாறு மாதிரி பண்ணிட்டாங்க. சுகார் வாருங்க பரிமாறுறாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒன்றை கூட பழிக்கிறதுல எல்லாமே அருமையாக இருக்குது.
மாப்பிள்ள சூப்பர் தானே இங்கே வாருங்களா மட்டன் வெந்திருக்கிறதெல்லாம் அப்படியே பஞ்சாட்டை வந்துக்குச்சுங்க வேற லெவலு. அதே மாதிரி இந்த மட்டன் இதில் வந்து மட்டன் வந்து ஆல்ரெடி வேவிச்சாங்க பார்த்தீங்களா, அது வேறு லெவலு. மட்டன் பிரியாணி மட்டன் வேவிக்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் கொடுத்துருக்காது. அதுதான் ஹைலைட்ஸு. அப்படியே தயிர் பச்சடியோட பெசஞ்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து ஆனால் யோசிச்சு போய் மாப்பிள்ள இப்போ நம்மளோட சமைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஜென்ஸ் இருப்பாங்க, அவங்க அசிஸ்டண்டாக லேடிஸ் இருப்பாங்க. ஆனால் இங்கே பாரு 2 லேடிஸு. இப்போல்லாம் லேடிஸே வந்து பண்ணுறாங்க. இல்லை அதில் ஒரு லேடிஸ் ஹெட்டாக இருந்து இப்போ தான் பண்ண பெரிய விஷயம் இல்லை. அந்த அக்கா வந்து அது சொன்னாங்க பார்த்தீங்களா, வீட்டுக்கு போய் 5 நாள் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ ஆஃபருங்க. நான் நம்பர் யூடியூப்பில் கொடுத்துமானேன், அதெல்லாம் வேணாம் தம்பி அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னொரு விஷயம்னா அவங்க வந்து பில்லெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே கொடுக்கல, லிஸ்ட் எதுவும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு மீதி அதெல்லாம் போக மீதி தான் நம்ம வீட்டை சமைக்கிற மாதிரி. ஆமாம், இப்போ நம்மளே சமைக்கிற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு. பாருங்க, அதுதான் உண்மை தானே. அதான் பாருங்க, வைக்கப்படுறான் பாருங்க. இங்கே பாருங்க 2 முட்டை பீஸ் பிரியாணி. கண்டுபிடிச்சிட்டான். இப்போ பாருங்க டீசெண்டாக வச்சுட்டு போவோம் பாருங்க. இங்கே பாருங்க சேர் முதல் கொண்டு வந்து நம்ம ஆள் ஸ்டூலில் உட்கார மாட்டாரு. அடுத்து பாருங்க குழம்பு வித் ஒயிட் ரைஸ். ஓகேம்ப்பா. ஓப்பன் டாப்லையா மாப்பிள்ள சாப்பிட்டு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க. பட்டாசு என்ன பட்டாசு மாதிரியாச்சு, வரத்து பார் அடிச்சு போச்சா? வார ஒரு வார்த்தை தம்பி நம்மளாக்குதா? ஓகே. மக்கள் பாயாசம் வலுவாக சாப்பிட்டாச்சுங்க, வேற லெவலு. கிணத்துல குளிச்சுட்டு வந்ததுக்கு அடுத்து நல்ல பசி நாத்தம் பண்ணியாச்சு. ஃபைனலி பக்காவான பாயாசங்க. தேங்காய்லாம் போட்டிருக்காங்க. சோயா அது என்ன பாயசம்? வாங்க நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த பாயாசம் என்ன போட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரனே சொல்லுவோம். சொல்கிறேன். பாயசத்து பேர் வந்து கான்ஃப்ளெக்ஸ் பாயசம். இந்த பாயசத்து பேர் வந்து கான்ஃப்ளெக்ஸ் பாயசம். இதில் என்ன கான்ஃப்ளெக்ஸு ப்ளஸ் ஆப்பிள் கான்ஃப்ளெக்ஸு ப்ளஸ் ஆப்பிள் திராட்சை அப்புறம் வந்துட்டு செவ்வாழை பழம் பாதாம் பவுடர் இதெல்லாம் போட்டு எப்படி இருக்குங்க? இன்னொரு பூத்து இன்னொரு ஊற்றலாம் அப்படி இருக்கு. எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்கா? அப்படியா? அப்படின்ட்டா